கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பகல் நேரம் மதிய வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. மரத்தடியில் ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த விறகு வெட்டி அவனை பார்த்தான். கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும். உழைத்த களைப்பால் தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான். அடுத்ததாக ஒரு திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். இரவு முழுவதும் கண் விழித்து திருடி இருப்பான் போல தெரிகிறது. அதனால்தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் தூங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான். மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். காலையிலே நன்றாக குடித்து விட்டான் போல இருக்கிறது. அதனால்தான் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டே சென்றான். சிறிது நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார். இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றிலும் துறந்த ஞானியாகத்தான் இருக்க வேண்டும், வேறு யாராலும் இத்தகைய செயலை செய்ய முடியாது என அவரை வணங்கிவிட்டு சென்றார். ஆக நாம் எப்படியோ நம்முடைய எண்ணங்களும் அப்படி, அதுவே நம் வாழ்வையும் தீர்மானிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்வும் நல்ல முறையில் அமைய நம் எண்ணங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை அறிந்து வாழ்வதற்கு அழைப்பு தருகிறது. நாம் பாஸ்கா காலத்தில் பயணித்தாலும் இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் போது இயேசு தந்தையிடம் செல்வதற்கு முன்பு தன் சீடர்களுக்கு எடுத்துரைக்கும் பிரியாவிடை செய்தியை போல இது தெரிகிறது. நாம் கொண்டாடவிருக்கும் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவிற்கும் தூய ஆவியாரினுடைய வருகையான பெந்தகோஸ்து விழாவிற்கும், அதாவது இயேசு ஆவியால் மீண்டும் வருவதற்குமான ஒரு முன் அடையாளமாக, ஒரு தயாரிப்பாகத்தான் இந்த நற்செய்தி பகுதியை நான் பார்க்கிறேன். நம்மை தயாரிக்கும் இந்த ஆரம்ப புள்ளி நாம் இயேசுவை அறிவதற்கும் நமக்கு அழைப்பு தருகின்றது. அன்பானவர்களே, இயேசுவினுடைய பணிவாழ்வை 2 வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று உயிர்ப்புக்கு முன் பணிவாழ்வு, 2 உயிர்ப்புக்கு பின் பணிவாழ்வு. உயிர்ப்புக்கு முன் பணிவாழ்வு இது இயேசுவினுடைய 3 ஆண்டு பொது பணியை எடுத்துரைக்கிறது. இந்த பணி வாழ்வில் இயேசு சீடர்களை அழைத்தார். தன்னோடு உடன் இருக்க தன் பணியை தொடர்ந்தாற்று அவர்களை தயாரித்தார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றினார், நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார் மற்றும் இறந்தோரை உயிர்ப்பித்தார், சிலுவை பாடுகளை ஏற்று தன் உயிரையே தந்தார் என்பதை குறிக்கிறது. உயிர்ப்புக்கு பின் பணிவாழ்வு என்பது இது முற்றிலும் இயேசுவின் சீடர்களுக்கான பணிவாழ்வாகவே அமைகிறது. அச்சத்தில் இருந்த சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுவது, துணையாளராம் தூய ஆவியை அனுப்ப வாக்களிப்பது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று எடுத்துரைப்பது மற்றும் நான் மீண்டும் உங்களுக்காக வருவேன் என கூறுவது என இயேசுவினுடைய இந்த வாழ்வு சீடர்களை தயாரிப்பதாகவே அமைகிறது. இன்றைக்கு நாம் கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியும் இயேசுவினுடைய இத்தகைய பணி வாழ்வாகவே அமைகிறது. இந்த பகுதி கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவை முழுமையாக அறிந்து வாழ்வதற்கு அழைப்பு தருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இயேசுவை அறிவதற்கான அடையாளங்களை இன்றைய நற்செய்தி பகுதி தருகிறது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி இயேசுவின் 3 வாக்குறுதிகளை எடுத்துரைக்கிறது. இறை நம்பிக்கை 14வது அதிகாரம் 1வது வசனம், இறை அரசு 14வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் இறை வருகை 14வது அதிகாரம் 3வது வசனம். ஆக இன்றைய நற்செய்தியினுடைய அந்த முதல் 3 இறை வார்த்தைகளும் இயேசு நமக்கு தருகின்ற 3 அடையாளங்களாக இருக்கிறது. இது நாம் இயேசுவை அறிவதற்கும் மற்றும் அவரில் வாழ்வதற்கான அடையாளங்களாகும். மேலும் இது அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்த சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதாகவும் மன உறுதி அளிப்பதாகவும் அமைகிறது. இந்த பகுதி அச்சத்திலும் வாழ்வின் கலக்கத்திலும் சூழ்ந்திருக்கும் நமக்கும் நம்பிக்கையூட்டி இயேசுவை அறிந்து கொள்ள வழிவகை செய்கிறது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களிடம் தனக்கும் தந்தைக்கும் உண்டான உறவை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. ஆக இயேசுவை அறிந்திருப்பது தந்தையாகிய இறைவனை அறிந்திருப்பதாகும். இயேசுவை அறிந்திருப்பது சரியான வழியிலும் உண்மையிலும் மற்றும் நேர்மையான வழியிலும்
நடப்பதாகும். இதைத்தான் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார். 14வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. இங்கு இயேசு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாழ்வின் வழியை காட்டுவேன் என்றும், உண்மையை விளக்கி கூறுவேன் என்றும், மற்றும் புது வாழ்வை பெற உதவுவேன் என்றும் சொல்லவில்லை. மாறாக தன்னையே வழியாக்க, உண்மையாக மற்றும் வாழ்வாக எடுத்துரைக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பாவத்தால் தவறான வழிக்குள் செல்லாமல் இருக்க இயேசுவே என்று நம் வழியாக மாறுகிறார். ஒவ்வொருவரும் இந்த பாவத்தை விட்டு இயேசுவை பின்தொடர, இந்த இயேசு என்னும் வழியில் இயேசு என்னும் வாழ்வை பெறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 27 மற்றும் 28 இறைவார்த்தைகள். ஆக ஆடுகளை சரியான பாதையிலே வழி நடத்துகின்ற நல்ல ஆயனாக இயேசு இருக்கிறார். அவர் பாதையில் நாமும் செல்ல அழைப்பு பெறுகின்றோம். பாவத்தால் எழுந்து போன வாழ்வை இயேசுவே நம் வாழ்வு என உணர்ந்து அவரை அறிந்து வாழ்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். இன்று மட்டுமல்லாது என்றும் நம் மனித வாழ்வு கிறிஸ்துவை அடித்தளமாக்கி அமைதல் வேண்டும். இதற்காகவே இயேசு தன்னை வாழ்வதரும் உணவு நானே, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை என்று அடையாளப்படுத்தி நம் ஒவ்வொருவருக்கும் நற்கருணையின் வழியாய் வாழ்வு கொடுத்து வருகிறார். மேலும் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை என இயேசுவில் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே வாழ்வார் என்கிறார். இன்னும் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, பொதுவாகவே மனிதர்களிடத்தில் 2 விதமான ஆசைகள் உண்டு. அதுவே ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளவும், அறிதலால் அவன் உணரும் இயேசு என்னும் வழியையும் உண்மையையும் மற்றும் வாழ்வையும் பெற தடையாகவும் இருக்கிறது. அதற்கு இன்றைய நற்செய்தி இருவரை எடுத்துக்காட்டாக நமக்கு தருகிறது. ஒன்று தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்கின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. இது விண்ணகம் செல்ல வேண்டும் என்னும் அவரது ஆசையையும் மானிட ஆசையையும் காட்டுகிறது. தோமா இயேசு போகும் இடத்தை அறிகின்ற ஆசையிலே இருந்தார். பொறுமையோடு காத்திருக்கவும் அவருக்கு மனம் இல்லை, மற்றும் இயேசுவை பின்பற்றி அதை அறிந்து கொள்ள அவர் நினைக்கவும் இல்லை. பொறுமையின்மையும் விண்ணக ஆசையும் தோமாவிடம் இருந்ததை நாம் கண்டுணர முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல வேளைகளில் பொறுமையின்மையோடும் ஆசைகளோடும் வாழ்ந்து இயேசுவை அறிவதற்கு தடைக்கல்லாக நாமே மாறிவிடும். இரண்டாவதாக பிலிப்பு இயேசுவிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை என்கிறார். இது கடவுளை காண வேண்டும் மற்றும் இயேசு என்று இறைவனை அனுபவித்து விட வேண்டும் என அவர் நினைத்ததை எடுத்து காட்டுகிறது. பிலிப்பு இயேசுவில் இறைவனை உணரவில்லை. இயேசுவே இறைவனை அடையும் வழி என்பதையும் அவர் கண்டுணரவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் விதைக்காமல், நீருச்சி செடியை வளர்க்காமல் அறுவதை மட்டும் செய்துவிட வேண்டும் என எண்ணுகிறோம். அதாவது நம்முடைய பக்தி முயற்சிகள் மற்றும் இறை நம்பிக்கை வழியாய் இயேசுவை அடையாமலே இறைவனில் கலந்து விட வேண்டும் என எண்ணுகின்றோம். அன்பானவர்களே, அன்று நூற்றுவர் தலைவர் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். மத்திய நற்செய்தி 27வது 54வது இறைவார்த்தை. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையிலே இவரை அறிவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் உடைத்தெறிந்து, இயேசுவே என்னுடைய வழி, அவரே உண்மை, அவரே என்னுடைய வாழ்வு என இவரை முழுவதுமாக அறிந்து வாழ நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா துன்பத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், நோயிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த இயேசுவை முழுமையாக அறிந்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அத்தகைய ஒரு கிறிஸ்தவ வாழ்வை இன்றைய நாளிலே நாம் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.